அடுத்து பாஸ்ட்ரால். பாஸ்ட்ரால் அப்படிங்கிறது கிரீக் போய்ட்டான தியோக்ரிட்டஸ் அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்தார். இப்போனா 3rd century பிசியில் கொண்டு வந்தார். இல்லை இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா லைஃப் ஆஃப் சிசிலியன் ஷெஃபர்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. லாட்டினில் பாஸ்ட்ரால் அப்படிங்கிறதுக்கு ஷெஃபர்ட் அப்படிங்கிற இன்னொரு நேமும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து கிளாசிக்கல் போயட்ஸ் ஆஃபன் டிஸ்கிரைப் சில இதில் வந்து மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா ஷெஃபர்டு பற்றியும் ஷெஃபர்டோடைய லைஃப்பை பற்றியும் தான் மெயினாக இந்த பாஸ்ட்ரோல் அப்படிங்கிற போயம்லேயே சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த பாஸ்ட்ரோல் எல்ஜி இருக்கு இல்லையா, இவர் எழுதின தியோக்ரிட்டிக்ஸ் எழுதின அது வந்து ஒரு ஓல்டு வெர்ஷனாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு நியூ வேர்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. யார் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ரொமான்ஸ் வேர்ஷனில் வந்து ரைட் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் ஃபிலிப் சிட்னி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து வாஸ் அ லாங் பாஸ்ட்ரோல் ரொமான்ஸ் வித் ரிட்டன் இந்த எலாபரேட் ஆர்ட்ஃபுல் ப்ரோஸாக வந்து இதை கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இதை யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னா தாமஸ் லார்ஜ் அப்படிங்கிறவர் வந்து எதிர்க்கிறாரு. ஏன் அப்படின்னா இது வந்து இப்போது பாஸ்ட்ரோல் அப்படிங்கிறதே வந்து ஷெஃபர்ட் பற்றி சொல்லக்கூடியது தான். அவங்களுடைய டெத்து இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய டெத்து கம்பேனியன் ஷிப் இருக்கும் இல்லையா, கம்பேனியனை இறந்து போகிறத பற்றி சொல்கிறது தான் இந்த பாஸ்ட்ரோல். பட் ஆனால் இதுலேயே ரொமான்டிக்கலாக வருது அப்படிங்கிறத வந்து இவர் கண்டெம் பண்ணார். லைக் இப்போ ஷேக்ஸ்பியருடைய ஆஸ் யூ லைக் இட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாஸ்ட்ரோல் எல்ஜி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து ஷெஃபர்ட்ஸ் எல்லாம் கலந்துருக்குறாங்க. அது அப்படிங்கிறதுனால பாஸ்ட்ரோல் எல்ஜி ஆயிருமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவர் வந்து எதிர்க்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போது அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஒரு பாஸ்ட்ரல் எல்ஜி வந்து எப்படி அதோட செட்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா லைக் இது ஆப்வியஸ்லி இது ஷெஃபோட பற்றி சொல்லக்கூடியது. ஸோ ஏதோ ஒரு டவுன்லேயோ இல்லை ஏதோ ஒரு மாடர்ன் டவுன்லேயோ வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு டவுனில் பின்னாடி வந்து புல், அந்த ஒரு வைக்கோல், இந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு செட்டிங்கில் தான் இது கண்டிப்பாக அமையும் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் ஆனால் லேட்டர் வெர்ஷனில் தான் இந்த ரொமான்டிக் இதெல்லாம் கொண்டு வந்தாங்களே அதையெல்லாம் தான் வந்து இவருக்கு எதிர்க்கிறாரு. அதுக்கப்புறம் சம் வெர்ஷன் ஆஃப் பாஸ்ட்ரோல் வில்லியம் கம்பல்ஸ் ஷெஃபர்டன் இது வந்து சிம்பிள் லைஃப்பை பற்றி தான் சொல்லுது அப்படிங்கிறத யார் சொல்கிறாங்கன்னா வில்லியம் எம்சன் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. இந்த பாஸ்ட்ரோல் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் டு காம்ப்ளிகேட்டட் லைஃப்லேருந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. ஏன் அப்படின்னா ஒரு ஷெஃபோட அவரோட வாழ்க்கையில் பெருசாக என்ன நடந்துட போகுது, நார்மலாக எல்லாரும் வாழ்க்கையில் நடக்கிறதா நடக்க போகுது. அண்டு அவரோட சைல்டு, அதுக்கப்புறம் அவரோட சைல்டும் அதே ஒர்க் தான் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்கள ஒரு ஒர்க் மேனு அந்த ஷெஃபோர்ட் அவருடைய ஒர்க்கெல்லாம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா நார்மலாக ஷெஃபோர்ட் அப்படின்னாலே மாட்டு ஆடுகளுக்கு வந்து புல் வைப்பாங்க, மேய்ப்பாங்க, தண்ணி வைப்பாங்க, இது மாதிரி தானே. ஸோ அவங்களோட ஒர்க்கிங் இதையெல்லாம் பற்றி சொல்கிறது தான் இது ஒரு காம்ப்ளிகேட்டட் லைஃப்லேருந்து ரொம்ப டிஃபர் ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிளானது அப்படின்னு வில்லியம் எம்சன் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அப்புறம் இதுக்கப்புறம் வந்து ஒரு அக்கார்டிங் அப்ளைஸ் த டேர்ம் எம்சன் அப்படிங்கிறவர் வேற ஆண்ட்ரியூ மார்வலுடைய 16th century போயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்கிறாரு. த கார்டன் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி சொல்கிறாரு. நீங்க இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.